இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வேஃபர் பிஸ்கட் கவரை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரீயூஸ் ஐடியா பண்ண போகிறோம். என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற இடத்துல செலோ டேப்பை வச்சு கவர் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக கவர் பண்ண பிறகு ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனாக இருக்க மாதிரி இந்த பாக்ஸ் கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பழைய வளையல் ஆனால் டிசைனராக இருக்கிற மாதிரி பார்க்க அழகாக இருக்கிற 2 வளையல் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி டேப் வச்சு இந்த வளையலையும் பாக்ஸையும் நான் அப்படியே ஒட்டிக்கிறேன். இந்த பாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெட் கலரில் இருக்கிறதுனால ரெட் கலர் டேப் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆப்போசிட் சைடு இன்னொரு வளையல் வச்சு டேப் யூஸ் பண்ணி இதையும் ஒட்டிக்கிறேன். பேங்கிள்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறேன். அந்த பாக்ஸ்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வருது. அதுக்காகவே 2 தடவை அந்த டேப்பை சுற்றி நல்லா ஸ்ட்ராங்காக அதை நான் ஒட்டிக்கிறேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ரெட் கலர் டேப் யூஸ் பண்ணி சுற்றி அப்படியே ஒட்டிக்கிறேன். டேப் நான் கொஞ்சம் டைட்டாக ஒட்டுறதுனால அந்த 2 பக்கமும் அப்படியே ஒன்றா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. நடுவில் கேப்பே இல்லாமல் இருக்குது. அதனால் உள்ளார ஒரு புக்கு வச்சு அந்த பாக்ஸை ஃபுல்லாக அப்படியே நான் கவர் பண்ணிக்கிறேன். புக்கு வச்சோன்னா கொஞ்சம் கேப் கிடைக்கிது. டேப் ஓட்டவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி நான் அப்படியே ஒட்டிக்கிறேன். ஃபுல்லாக இதை ஒட்டி ரெடி பண்ணிட்டேன். ஆனால் வளையலுக்கும் அந்த டேப்புக்கும் நடுவில் கொஞ்சோன்னு அப்படியே கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்கு 2 பக்கமும் இந்த ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணிடுறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அதை பின் பண்ண இடம் மட்டும் அப்படியே தெரியுது பாருங்கள். அந்த இடத்த ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஸ்டிக்கர் கட் பண்ணி அதை அப்படியே கவர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. பர்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இதை பர்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஓப்பனில் இருக்குது. இதில் மொபைலு பணம்லாம் வச்சுருக்கோன்னா அது கீழே விழுந்துடும். ஸோ வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பென்சில்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசராக இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா காஜல், ஐலைனர், ஐப்ரோ, லிப்ஸ்டிக் இந்த மாதிரி தின்னாக உள்ள ஐட்டம்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா லைட் வெயிட்டான உள்ள திங்ஸ் தான் இதில் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மேக்கப் ஐட்டம்ஸில் காஜல், லிப்ஸ்டிக் இதெல்லாம் கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ சீப்பு அந்த மாதிரி வச்சுருக்கேன். பென்சில்லாம் கொஞ்சம் தின்னாக உள்ளது தான். அதெல்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். இப்படியே வச்சு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. என்கிட்ட டெக்கரேட்டிவ் ஸ்டிக்கர் கோல்டன் கலரில் இருந்தது. அதை இந்த பாக்ஸில் அப்படியே கவர் பண்ணிக்கிட்டேன். கவர் பண்ணோன்னு பார்த்தா செம்ம ஸ்டைலான ஒரு சூப்பர்பான கிளச்சு ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்கு பாருங்கள். இதையும் ஆனால் எடுத்துகிட்டு வெளியில் போக முடியாது. இதை மேக்கப் ஆர்கனைசராக தான் நான் அகைன் யூஸ் பண்ணுறேன்.
சூப்பராக இருக்குது பாருங்கள். சும்மா கிடந்த பாக்ஸுக்கு சூப்பர் மவுஸ் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ்லாம் நிறைய இந்த சேனலில் இருக்குது. போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்.